ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை ஆசன் மகாகுரு ஆதித்ய குருஜி ஐயா அவர்களை வணங்கி இந்த பதிவினை ஆரம்பிக்கிறேன். உலகமெங்கும் வசிக்கக்கூடிய தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இனிமேல் உதாரண ஜாதகம், நான் பார்த்த ஜாதகங்களை ஒன்று ஒன்றா பதிவிடலாம்னு இருக்கேன். ஜோதிட ஆர்வலர்கள், அதி ஆர்வலர்கள், தொழில்முறை ஜோதிடர்கள், நண்பர்கள், பயனாளிகள் அனைவரும் பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ஜாதக பலன் வேண்டுவோர் தனிப்பட்ட முறையில் என்கிட்ட கேளுங்க. ஜோதிடத்தில் எந்த விஷயமா இருந்தாலும் கிரக விளக்கங்களோடு தெளிவாக பலன் உரைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இது ஒரு திறனான மருத்துவர் ஜாதகம். ஆண் 6/11/1995 2 மணி 42 நிமிஷத்துக்கு பிறந்திருக்காருங்க. சிவராசிக்கு அருகே, MBBS தான். வயது 30 ஆகுதுங்க. கும்ப லக்னம், மேச ராசி, பௌர்ணமி யோகம், அதுதான் சிறப்பு. ஜனன காலத்தில் தசா இருப்பு கேது தசை 2 வருஷம் 2 மாதம் 15 நாட்கள். திருக்கணிதப்படி தான் ஜாதக பலன் உரைக்க முடியும். மற்றபடி இதில் பற்றி திருப்பி சொல்கிறது பிரயோஜனம் இல்லை. திருக்கணிதமே சரியானது அப்படிங்கிறத இதில் அழுத்தமாக பதிவு செய்கிறேன். மருத்துவர் ஆகணும்னா எந்த கிரகம் வெளிச்சமாக இருக்கும்? செவ்வாய் தான் நல்ல வெளிச்சமாக இருக்கணும். செவ்வாய் எவ்வளோக்கு எவ்வளவு வெளிச்சமாக இருக்காரோ அவ்வளோக்கு அளவு அவருக்கு மருத்துவ நுட்பம், எந்த தொழிலாக இருந்தாலும் நுட்பம் இருக்கணும். அறகுறையாக இருக்கவே கூடாது. நுட்பமான மருத்துவர் இவர். இப்போ இவருக்கு பாருங்கள், கும்பலக்கணம், லக்கணத்தில் சனி, வலிமையான ஆள் தான். குறை கண்டுபிடிக்கிறது அப்பப்போ இருக்கும். ஆனால் சனி தசை வரலை. சனி தசை வந்துச்சுன்னா அதிகமாக இருக்கும். சனி தசை வரப்போகிறது கடைசியில் வரும். லக்கணம் அதிபதி வலு. சரி, லக்கணம் சனி தான், வலுவாக இருக்குது, சுபர் பார்வை இல்லை. ராசியாவது பலமாக இருக்கணும். ராசி பௌர்ணமியாக இருக்கு பாருங்க. கேது இருப்பது சிறப்பு தான். நுட்பம் போவார். கேது எப்போவுமே ஆழ்நிலை ஆராய்ச்சி கிரகம். ஒரு விஷயத்தில் கேது இருக்கணும். ஜோதிடனான எனக்கு லக்கணத்தில் கேது சுபர் பார்வை, அதாவது மறைமுகமாக மறைந்திருக்க விஷயங்களை வெளியே கொண்டு வருவாங்க, அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல புதன், சூரியன், ராகு. 10ஆம் இடத்துல தசம கேந்திர அங்காரகான்னு சொல்லுவோம்ல, குருவோடையும் சுக்கிரனோடையும் சேர்ந்து அதிசுபத்துவமாக இருக்காருங்க. இப்போ இந்த சனி பார்வை 10ஆம் பார்வை விழுதுன்னா அதாவது உண்மையிலேயே அவர் மக்கள் சேவை. சனி ஒரு நிலையில் கடுமையாக செவ்வாய் சனி பார்த்து ராகு சேர்ந்தால் தான் குணங்கள் குறையாகும். இது மக்கள் சேவையாக இருப்பார் கண்டிப்பான முறையில். ராசியில் கேது இருக்கா, ஞான நிலையாகக்கூடியவர், MBBS மருத்துவர். எவ்வளோ அழகாக அந்த செவ்வாயோட அமைப்பு பார்த்தவொடனே சொல்லிடலாம். 10ஆம் இடத்துல செவ்வாய், குரு, சுக்கிரன். இது கடக வீட்டை பார்க்குது. அது வேலை ஸ்தானம் எடுத்துக்கலாம். இவங்க தாயார் தந்தையாரை பற்றி வேறு வீடியோ இல்லை. ஒரு ஜாதகத்தில் எத்தனை வீடியோக்கள் போடலாம். நறுக்கு தெரிச்சாப்புல வளவளன்னு பேசாமல் எல்லாரும் பார்க்குற அளவுக்கு ரத்தின சுருக்கமாக சில கருத்துக்களை நான் சொல்லிகிட்டே வருவேன். தொடர்ச்சியாக பாருங்கள். இவர் மருத்துவர், திறனான மருத்துவர். 2ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, சுக்கிரன் செவ்வாயோட சேர்ந்து. அப்போ தான் இருக்கக்கூடிய மருத்துவத்துறையில் நல்லா சம்பாதிப்பார். அது அமைப்பு. தசாபுத்தியை பாருங்கள். சந்திர தசை வருது, அடுத்து செவ்வாய் தசை வரும். அப்புறம் ராகு புதனுடைய பலனையும் சூரியனுடைய பலத்தையும், புதன் பாக்கியாதிபதி, சூரியனும் இது லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி ராகு. அப்போ ராகு கெட்டுப்படலை தர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு திறனான மருத்துவர் இருக்கு. அம்சத்தில் பாருங்கள், புதனும் செவ்வாய் சுபத்துவமாக இருக்கார். இது 100 மார்க் போடக்கூடிய இடங்கள். இங்கே சுபத்துவமாக இருக்கார். அப்போ பார்த்த உடனே ஒருத்தர் என்ன தொழிலில் இருக்கலாம், இவரே குழந்தையில் இருந்தால் மருத்துவத்தை படிக்கணும்னு சொல்லியிருக்கலாம். இப்படித்தான் கல்வி விஷயமாக கேட்பாங்க, சரியாக பதிவு சொல்லுவாங்க. இந்த வீடியோவில் அடுத்தடுத்து அப்பாவின் தொழில் என்ன, அம்மா என்னவா இருக்காங்க அப்படிங்கிற தனித்தனி வீடியோக்களாக போடுறேன். அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை பாருங்கள். ஆர்வலர்கள் பயன்பெறுங்கள். ஜோதிட பயனாளிகளும் இதை பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகங்களை கேளுங்க. நல்ல விதமாக பலன் சொல்கிறேன்.